ஏன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், சிறப்பான மனமான இந்த குழந்தையை எனக்கு தந்தானே. அது சாதபில் மஹதி அலல் ஹில்மானி, குழந்தைகளிலேயே தொட்டிலில் இருக்கும் போதே நீங்கள் தலைவராகி விட்டீர்கள் என்று பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் குழந்தை பருவத்தில் கைகளிலே வைத்துக் கொண்டு பாடியவர்கள் செய்து அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலே நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனாலே தான் சொன்னார்கள், அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, குழந்தையை பார்த்து நீங்க குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்டவர்கள், நீங்கள் யார்? குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்டவர்கள் என்று குழந்தையை கைகளிலே வைத்துக் கொண்டு பாடினார்கள். இன்றைக்கு மௌலிது ஓதக்கூடாதுங்கிறவங்க இதைத்தான் கேட்கிறாங்க. ஏங்க குர்ஆன் எப்பங்க வந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40வது வயதுல தானே குர்ஆன் வந்தது. ஆனால் குழந்தையில வச்சுக்கிட்டு அப்துல் முத்தலிப் சொன்னாருன்னு சொல்றாங்களே, இது நம்ப முடியுதா? இவர்கள் கேட்ட உடனே மக்கள் அப்படியா அடப்பாவிகளா, ஒருத்தன் சொல்லணும் அடப்பாவிகளான். வேறொன்றும் இல்லை சகோதரர்களே. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே இருக்கிறது. குஃபிஃப அலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல் குர்ஆன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் எளிதாக்கி கொடுக்கப்பட்டிருந்தது. எங்கேயாவது பயணம் போக வேண்டும் என்றால் முதல்ல அவர்கள் தங்களுடைய பணியாளர்களிடத்தில் சொல்றாங்க, குதிரையை தயார் பண்ணுங்கம்பாங்க. வாகனம் தயார் செய்து கொண்டிருக்கும் போது இவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள். எதுல? ஹதீஸ்ல வருகிறது, குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள். அப்படின்னா என்ன பொருள்? ஜபூர் வேதத்தை ஓதி கொண்டிருப்பாங்க. குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னர் முந்தைய வேதங்களுக்கு பெயர் குர்ஆன். தௌராத்துக்கு அப்போது பெயர் குர்ஆன், ஜபூருக்கு அப்போது பெயர் குர்ஆன், இன்ஜீலுக்கு அப்போது பெயர் குர்ஆன். எனவே அந்தல்லதி சும்மீத பில் குர்ஆன், நீங்கள் உங்களுடைய பெயர் முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பொருள். அதை அறிந்தவர்கள் தானே